ஹலோ, வெல்கம் ரசிகை ரம்யா. இன்றைக்கி நம்ம நைட் சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் வேறு. ஸோ தெளிவாக பேசலாம், கொஞ்சம் லேட்டாகவும் பேசலாம், பிரச்சனை இல்லை. டைம் இன்னும் மிட் நைட் ஆகலை, பட் ஆனால் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தெளிவாக தெரிஞ்சு பேசுகிறோம். ஜி ரம்யா ஜி, இது ஏன் சேனல், உங்கள் சேனல் இல்லை. அதெல்லாம் நான் மட்டும் தான் கேட்பேன், நீங்கள்லாம் கேட்கக்கூடாது. சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி நீங்கள் தான் இந்த டாபிக் எடுத்து வந்தீங்க எனக்கு தெரியும். பட் ஆனால் நான் இதை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறது, இந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்தால் நம்மளுக்குலாம் இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் அடல்ட் அப்புறம் தான் லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு தெரியாமே அறியாமலே சின்ன வயசுலேருந்து நம்ம நிறையா பேர் லவ் பண்ணியிருப்போம். அது அப்போ தெரிஞ்சிருக்காது, பட் ஆனால் இப்போ அது ஃபீல் ஆகும். ஸோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நீங்கள் போய் யாருக்கிட்ட சாக்லேட் கொடுத்து ஒரு என்ன சொல்கிறது இங்கி பிங்கி பங்கி போடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அப்படி ஒரு லவ் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வளர்ந்துட்டப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், மறந்து போயிட்டேன். ஐ மீன் வளர்ந்துட்டப்போ லுக்காக இருக்கலாம். ஆமாம், யாருன்னா வெளியாக இருந்தால் நீங்கள் போய்ட்டு லவ் பண்ணுவீங்களா? இல்லை வெளியாக இருக்கிறது அப்புறம் என்னங்க லுக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ நம்ம டியூஷனுக்கு போகும்போது அந்த டியூஷனில் எதுனா ஒரு பையன் இருப்பான், அவன் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு எதனா ஒன்று பண்ணுறப்ப நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும்ல. ஜி, நீங்கள் டியூஷனில் எப்பவுமே சாரை தானே சைட் அடிப்பீங்கன்னு சொன்னீங்க, இது புதுசாக எதை சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை, சாரே சைட் அடிப்பேன், சாரை ஹெல்ப் பண்ணலானோ அங்கே பையன் தான் ஹெல்ப் பண்ணுவான், அந்த பையனை சைட் அடிக்கிறேன். போய் சொல்லாதீங்க ஜி, சாரை ரோட்டு போட்டிங்க, நான் சார் பையனை ரோட்டு போட்டிக்கலாம். அது சார் வேறு சார் சாருக்காக நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அது வேறு சார். அதான் ஜிவி பிரகாஷ் திடீர்னு ஏதோ பாட்டு பாடுன்னு சொன்னீங்க, அதானே? சாரக்காத்து வீசும்போது அந்த பாட்டு. சரி, போய் தொலைங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்கள். ஏது சாரா இல்லை பையனா? இல்லை, கொஞ்சம் அடல்ட் ஆகிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் அடல்ட் ஆகிட்ட சார்லேயே இருங்க நீங்கள். சார் ஒரு இமோஷனுங்க. சரி, முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சிச்சு. அடுத்தது பேசுங்க. என்ன பேசணும்? அதான் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருந்தீங்க காலேஜில், எப்படி லவ் நீங்கள் ஷேர் பண்ணீங்க? காலேஜ் டைமில் லவ் எனக்கு எந்த இடத்துல எல்லா டைமும் எனக்கு பொதுவாக அழகு அப்புறம் அதெல்லாம் பார்த்து எனக்கு வந்ததெல்லாம் தாண்டி என்ன ஒருத்தர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அதை வச்சு தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது நிறைய பேர் இவன் அழகாக இருக்கான் அதனால இவனை க்ரஷ்ஷாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. பட் என்னோட மைண்ட் செட் அழகெல்லாம் தாண்டி அவர் கூட இருந்தால் நான் எவ்வளோ சேஃபாக இருப்பேன், அவர் கூட இருந்தால் நான் எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருப்பேன்றது மட்டும்தான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் காலேஜ்லேயே இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? காலேஜில் நான் இருக்கேன், ஒரு இடத்துல நான் எதனா ஒரு பையன் எனக்கு நிஜமாகவே ஹெல்ப் பண்ணால் அதை வச்சு நான் அட்ராக்ட் ஆவேன். அதுவும் இல்லாமல் நான் படித்தது கேர்ள்ஸ் காலேஜ், ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த கேள்வியே எனக்கு தப்பாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் தப்பாக எங்கள் காலேஜில் கேர்ள்ஸ்னு சொல்கிறீங்க, அப்புறம் எங்கேருந்து இதெல்லாம் தோணிக்கிறது? எங்கள் பக்கத்து வீட்டு பையன் தான், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க கூடலாம் இருக்கும்ல. ஓகே, அப்போனா யாருனா ஹெல்ப் பண்ணால் அவங்க மனசை பிடிச்சலான்னு சொல்ல வரீங்க? ஹெல்ப் எல்லாருமே பண்ணா இல்லை, எனக்கு அப்படி சொல்ல முடியாது. ஹெல்ப் பண்ணுறவங்க மேலெலாம் லவ் வரும்னு சொல்ல முடியாது. ஹெல்ப் பண்ணுற பர்சனில் எதுனா ஒரு பர்சன் மேலே வரலாம், எனக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க என்ன ஒத்துக்கலாம், பட் ஓகே. அதுக்கப்புறம் சொல்லுங்கள், இப்போது எப்படி உங்களுக்கு லவ் லைஃப்லாம் போயிட்டுருக்கு? லவ் நீங்கள் எப்படி இப்போ காட்டிகிட்ருக்கீங்க? இப்போயா இப்போ எனக்கு பிடிக்கல, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எதுக்கு அதை அப்படி சொல்லுவேன்னா, நான் வேணான்னு சொல்கிறப்போ பெட்டி படுக்கையில் எடுத்து தூக்கிட்டு போகிறனோட நான் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் என்னோடய லவ் இருக்குது. இதுதான் என்னோடய லவ் லாங்குவேஜ். ஓகே, அப்போனா நீங்கள் ஒரு சாக்லேட்டில் ஏமாறி லவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ட்ரூவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸில் இப்போ வளர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நீங்கள் க்ரோத்தாக நினைக்கிறீங்களா இல்லை எப்படி நினைக்கிறீங்க? அது ஏஜோ இல்லை இப்போவும் நீங்கள் சாக்லேட் பற்றி கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களா? சாக்லேட் கொடுத்தா கரெக்ட் பண்ணுறது எல்லாமே அதான் ஒரு ஏஜுக்கு ஒரு லவ் வரும்ல. இப்போ சின்ன வயசில் லவ் லாங்குவேஜ்னால் சாக்லேட் கொடுத்தா அது ஒரு ஷேரிங். ஓகே, எனக்கு மட்டும்தான் இவன் சாக்லேட் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு லவ் வரும். அது பெரிய பசங்க ஆனால் ஏதோ எல்லாருக்குமே நம்ம அட்ராக்ட் ஆக மாட்டோம், ஒரு சிலருக்கு தான் அட்ராக்ட் ஆகும். அது கனெக்ஷன் தானே. அந்த டைமில் லுக்கு கூட நம்மளுக்கு லவ்வாக தான் தெரியும். அதே அடல்ட் ஆகிறப்போ அதே தான், எல்லாரோட ஒரு இமோஷன் வராது. அந்த இமோஷன் இவங்களோட எவ்வளோ பாண்டிங் செட் ஆகும் அப்படின்றத பார்த்து தானே வரும். வயசாகிறப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்கு நீ உனக்கு நான், அதுதானே லவ். இல்லை லவ்வில் டெஃபனிஷனில் லவ்வில் மெச்சூரிட்டி அது ஏஜ் மாறும்ல. ஏஜ் மாறும், அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அது எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் இப்போயும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறது, இப்போது டைரி மில்க் அவனோட அட்வர்டைஸ்மெண்ட்டே இதை பொறுத்து தான் இருக்குது. 2 ஹார்ட் கனெக்ட் பண்ணுறது ஒரு டைரி மில்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்மளோட சின்ன வயசு கேரக்டரும் இப்போ இருக்கிற கேரக்டர்ஸும் ரெண்டுமே ஒன்று தான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் யாருனா கரெக்ட் பண்ணுறதோ இல்லை சாரி கேட்டு எதனா மன்னிப்பு கேட்குறதோ எல்லாத்துக்கும் எதனா ஒரு ஸ்வீட்னஸ் தேவைப்படுது. அந்த ஸ்வீட்னஸ் நம்ம இப்போ சாக்லேட் எல்லாருக்குமே பிடிக்கும், கரெக்டாக இல்லையா? சின்ன வயசுலையும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். யாரா ஒரு கிளவி இல்லை கிழவங்கிட்ட போய் கொடுத்தாலும் அவங்க சாக்லேட்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது ஒரு அட்ராக்டிவ், அது ஒரு என்ன சொல்கிறது ஓப்பன் லைனாக கூட இருக்கலாம்.
ஓகே. ஸோ அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து எதுவுமே மாறலன்னு தான் நினைக்கிறேன். நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போய் காட்டணும்னா வந்து எனக்கு இது ஒரு கரெக்டாக தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட் கூட வந்து ஒரு இமோஷன் தான் தேவை. ஓகே. அந்த எமோஷன் அந்த சாக்லேட்டில் தான் இருக்குது. இல்லை அந்த இப்போ என்ன சொல்லுங்கள், ஒரு சாக்லேட் பார் வந்து ஒரு 3 பீஸ் இருக்குமா, அந்த 3 பீஸில் வந்து 2 பீஸாக உடைச்சி 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி அந்த ஒரு லிட்டில் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் நிறையவே பேசலாம்ல. அது உங்களுக்கு சான்ஸ் தருது தானே. ஸோ அதான் இப்போ சின்ன வயசில் பண்ணதுக்கும் இப்போதைக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை மாதிரி தெரியல. அப்போ வந்து சின்னதாக பண்ணிட்டு இப்போ பெருசாக பண்ணுறீங்க. இமோஷன் சேம் தான், எல்லா டைமும் வர இமோஷன் சேம் தான். ஆனால் அது வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதே தான் நானும் சொல்கிறேன் ஜி, அதே தான் நானும் சொல்கிறேன். வயசுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் மாறிடுச்சுன்னு தான் சொல்கிறேன். பட் ஆனால் எப்பவுமே இருக்கிறது தான் திருப்பி வந்துட்டுருக்கு. அந்த எமோஷன்ஸ் தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அது கலந்து போய் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு எமோஷன்ஸ் வந்திருக்கு, அப்புறம் கூட இருக்கிற மாதிரி ஒரு எமோஷன்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக ரமேஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே தான் நானும் சொல்கிறேன், இமோஷன் சேம். ஓகே புரியுது. ஸோ சொல்லுங்கள், இப்போது எப்படி லைஃப் வந்து உங்களுக்கு வந்து எப்படி போயிட்டுருக்கு? ஆல்ரெடி சொன்னல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது லைஃப்லலாம் ஒன்றும் பண்ணிட்டுல, சும்மா அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக நல்லா பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஜி, நீங்கள்லாம் எங்கள் கட்சியாக இருப்பீங்கன்னு நினச்சா நீங்கள் பட்டு தனியாக ஒரு கட்சியில் இருக்கீங்க. எந்த கட்சியில் இருக்கேன்? நாங்கள்லாம் வந்து ஃப்யூச்சர் அது இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். நீங்கள் என்னன்னா இப்போ இருந்தால் போதும், இப்போ சாப்பிட்டா போதும் உட்காந்துட்ருக்கீங்க. அதுதானே ஆக்சுவலாக பாஸ்ட்டில் நடந்திருக்கும். பாஸ்ட்டை நம்மளால் மாற்ற முடியாது. ப்ரெசென்ட்டில் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேன், இந்த மூமெண்ட் ஹாப்பியாக இருக்கேன், இந்த மூமெண்ட் ஹாப்பினஸ்க்காக நான் என்ன வேணால் பண்ணலாம். நாளைக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் ஹாப்பினஸ் நான் இழக்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு நான் இங்கே இருப்பேன், நான் இந்த உலகத்தில் நான் வாழ்வேனானே எனக்கு தெரியாது. ஸோ நாளைக்குன்னு ஒன்றுத்துக்காக நான் எதுக்கு யோசிச்சு, சரி இப்போ நான் யோசிச்சு நான் ஸ்ட்ரெஸ் ஆகல, நாளைக்கு நடக்க போகிறது மாறாதில்ல. ஸோ அதுக்கு எதுக்கு நான் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணும்? இந்த மூமெண்ட் இப்போது நான் ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோதான். வியூவர்ஸ், ஹியரர்ஸ் எல்லோரும் கேட்டுக்கோங்க. நம்ம ரம்யாஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையை வந்து இப்போதைக்கு வாழுங்க, எப்போதைக்காக வாழாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, என் தமிழ் வந்து வளரும், பட் ஆனால் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பட் ரம்யாஜி கரெக்டாக பேசுவாங்க. அவங்க எப்படி முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க பார்ப்போம். ரம்யாஜி, நீங்கள் முடிக்கிறதுக்கு ரெடியா? முடிவுன்னு ஒன்று தேடி போவேனால, அதுவாக முடிகிறப்ப முடியட்டும். வாவ், இதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டே வந்து முடிவில்லாமல் வந்து முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாஜி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து ஒரு கண்டென்ட்டோட வந்து வருவோம் நம்ம. ரம்யாஜி சொல்லுங்கள், பாய். பாய் காய்ஸ், நல்லா ஹாப்பியாக இருங்க, ரொம்ப கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்கன்னா சீக்கிரமாக வயசாயிடும். ஹாப்பியாக ஜாலியாக க்ளோவாக வைப்பாருங்க. குட் நைட், லவ் யூ. இன்னும் இளமையாக இருக்கிற ரம்யாஜிக்கு நம்ம ஒரு வணக்கம் போட்டு அடுத்த வாட்டி வந்து யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு தேடி வருவோம். ஐஷாவா? அது யாரு தெரியாதா உங்களுக்கு? ஓகே, நம்ம சஸ்பென்ஸில் வைப்போம். அடுத்த வாட்டி பார்ப்போம் நம்ம. பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் இந்த ஸ்பாட்டிஃபைல வந்து நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் தான், பட் ஆனால் கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. அடுத்த வாட்டி வந்து இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து வரும். தேங்க்யூ, பாய்.